கெங்குவள்ளி அருகே அமாவாசையை முன்னிட்டு மாசி பெரியசாமி கோயிலில் மிளகாய் யாக பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்குவள்ளி அருகே ஆணையம்பட்டி ஸ்வேதா நதிக்கரை தென்புறம் அமைந்துள்ள மாசி பெரியசாமி, நாச்சியம்மாள், பொன்னாளியம்மன், காமாட்சியம்மன், கருப்பசாமி உள்ளிட்ட சுவாமிகள் உள்ளது. இந்த கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை உள்ளிட்ட முக்கிய விசேஷ தினங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் யாக பூஜைகள் நடைபெற்று வருவது வழக்கம். அதேபோல் இன்று அமாவாசையை முன்னிட்டு கோயிலில் நாச்சியம்மன், பொன்னாளியம்மன், காமாட்சியம்மன் ஆகிய மூன்றும் சேர்ந்த ஒரே தீர்க்க சக்தியாக விளங்கி வரும் சுவாமிகளுக்கு யாக பூஜை செய்யப்பட்டது. அப்போது யாக குண்டத்தில் 3 மூட்டை மிளகாய், மிளகு, கடுகு உள்ளிட்ட பல்வேறு மூலிகை பொருட்களை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று யாக குண்டத்தில் போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து விநாயகர், மாசி பெரியண்ணன், காமாட்சியம்மன், கருப்பசாமி உள்ளிட்ட அங்குள்ள பரிகார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஆணையம்பட்டி, கெங்குவள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆணையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அழகிரி கவியரசி தம்பதிகளின் 3 வயது மகன் வாய் பேசாமல் இருந்து வந்ததாகவும், பெரியசாமி, கருப்பசாமி கோவிலுக்கு 2 மாதம் வந்த பின் 3 வயது மகன் வாய் பேசியதாக அவரது தாய் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நாங்கள் பேசுவோம். என் பேர் கவியரசி, எங்கள் வீட்டுக்கார பேர் அழகி, என் பையன் பேர் உதயநிதி. இங்கே மாசி பெரியண்ணா சாமி கோயிலுக்கு என் பையன் பேசாமல் இருந்தான். இப்போ 2 மாதமாக வரவும் மாசி பெரியண்ணா சாமி கோயிலுக்கு வரவும் என் பையன் பேச ஆரம்பிச்சிட்டான். 3 வயசு வரைக்கும் பேசாமல் இருந்தார். இப்போ 3 வயசு ஆகுது. இப்போ இங்கே இந்த கோயிலுக்கு வரவும் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் நாங்கள் பேசுகிறாரு. இப்போ 2 மாதமாக கோயிலுக்கு வரவும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாக இருக்குது. சாமி கோயிலுக்கு வந்ததுனால என் பையன் பேசுறதுனால இப்போ கொஞ்சம் நீர் எடுத்து போய் வை கேட்கும். இது எடுத்து போய் வைக்கிறேன்.